இருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட இந்த புதன் பெயர்ச்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதனை வித்தைக்காரன், வித்யாகாரகன் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது. செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினார் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இக்காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு 2 சுப கிரகங்களில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இந்த 2 கிரகங்களும் பாக்கியாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுகாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 2 சுப கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இது புதிய முயற்சிகள் சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் ராகு செயற்கையால் பொருளாதாரம் உயர இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால ஆலய தரிசனம் உண்டுங்க. அதே போல பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பது இன்னும் பலம்ங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல அஷ்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், சனி இணைந்திருக்கிறார்கள். அதோடு அவர்கள் இருவரும் பகை பெற்று இருப்பதால் பயணங்கள்ல கவனம் தேவைங்க. வேலை சுமை அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுள் அல்லது உங்களோடு இணைந்து பணிபுரிவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு, அவர்களால் மன உளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்த
அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மன நிறைவை அளிக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால சிறு காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டி இருக்கும். திருமண முயற்சிகள்ல கை கொடுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நீங்கள் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள உதவுதுங்க. அத்தகைய தருணங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்களுடனும் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதையே இந்த காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. மனித வாழ்க்கையில் நமக்கு நாமே சில தருணங்கள்ல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமா ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், சனி மற்றும் ராகு அனுகூலமாக இல்லைங்க. அதிலும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் இருப்பது வயல் பணிகளின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, திருப்பாம்புரம், திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.